நெல்லை தீபக் ராஜா கொலை வழக்கின் பின்னணி குறித்து தற்போது பரவி வரும் தகவல்கள் பகீர் கிளப்பியிருக்கும் நிலையில் இது குறித்தான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். எங்க ஊரை பத்தி படம் எடுத்தாலே ஏன் ரத்தமும் சதையுமா காட்டுறீங்கன்னு இப்ப இருக்கும் தலைமுறையினர் பலர் கொந்தளித்து வரும் நிலையில் அவர்களை வாயடைக்க செய்யும் விதமாக பேரிடியாய் வந்து விழுந்திருக்கிறது நெல்லை ரவுடி தீபக் ராஜா கொலை சம்பவம். வருங்கால மனைவி கண்முன்னே நெல்லையில் தீபக் ராஜா கொலை செய்யப்பட்ட சம்பவமும் இதன் சிசிடிவி காட்சிகளும் தமிழகத்தையே அதிர வைத்திருந்தது. ஆனால் இந்த சம்பவம் தென் மாவட்டங்களை அதிரச் செய்யவில்லை. காரணம், சுமார் 50 வருடங்களுக்கு மேலாக அரங்கேற்றப்பட்டு வரும் சாதி சண்டைகளும் அதனால் அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட கொலை சம்பவங்களும் அம்மக்களை தொடர்ச்சியாக கதிகலங்கத்தான் செய்து வந்திருக்கிறது. 2006 நடந்த சம்பவம் அது. அரங்கேற்றியது தாத்தா செந்தில். இளம் வயதிலேயே தலையில் வழுக்கை விழுந்ததால் தாத்தா செந்தில் என அழைக்கப்பட்டு வந்த இவர் கடந்த 2006 தன் மனைவியுடன் காரில் சென்று கொண்டிருந்த பசுபதி பாண்டியன் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் பசுபதி பாண்டியனின் மனைவி ஜெசிந்தா உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இதன் பின் பசுபதி பாண்டியனும் எதிர்த்தரப்பைச் சேர்ந்த கும்பலும் ஒருவரை ஒருவர் தீர்க்கமாக எதிர்த்து கண்மூடித்தனமாக களத்தில் இறங்கி மோதி வந்த நிலையில் பல தலைகள் உருண்டிருக்கிறது. இறுதியாக பசுபதி பாண்டியனின் தலையும் உருண்டது. இதில் பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளராக அறியப்பட்டவர்தான் தீபக் ராஜா. பசுபதி பாண்டியனின் கொலைக்கு பழிக்கு பழியாக இவரும் கையில் அரிவாள் எடுத்து வன்முறையில் இறங்க இரட்டை கொலை வழக்கு உட்பட 5 கொலை வழக்கு என மொத்தம் 23 வழக்குகள் தீபக் ராஜா மீது பதியப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கடந்த 2021 வழக்கு ஒன்றுக்காக காவல் நிலையத்தில் கையெழுத்திட சென்ற தனது சீனியரும் பசுபதி பாண்டியனின் முக்கிய கூட்டாளியுமான கண்ணபிரான் என்பவரை காவல் நிலையத்தில் வைத்தே வெடிகுண்டு வீசி எதிர்த்தரப்பைச் சேர்ந்த ஜேக்கப் என்பவர் தாக்குதல் நடத்தியது தீபக் ராஜாவை ஆத்திரம் கொள்ள செய்திருக்கிறது. தொடர்ந்து தீபக் ராஜா தனது வலதுகரமாக கருதிய முத்து மனோகர் என்பவரை கடந்த 2021 எதிர்த்தரப்பைச் சேர்ந்த ஜேக்கப் என்பவர் சிறைக்குள் வைத்தே கொன்றது தீபக் ராஜாவை கொதித்து போக செய்திருக்கிறது. இதில் அவர் ஜேக்கப்பின் மச்சானான கண்ணனை கொன்று பழி தீர்த்தது குறிப்பிடத்தக்க நிலையில் இந்த கொலை நடந்து முடிந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கழிந்த நிலையில் தீபக் ராஜா கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில்தான் திடுக்கிட செய்யும் வகையில் வந்து விழுந்திருக்கிறது ஜேக்கப்பின் காதலியுடைய செல்போன் ஆடியோ. ஒரு 6 மாதமா நான் ஜேக்கப்பை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இவருக்கு ஏன்னா கடைசியா இறந்தது அவரோட மச்சான்றனால கண்டிப்பா அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசமாவே இதே பிரச்சனை தான். நான் விட மாட்டேன், என்னோட தனிப்பட்ட பிரச்சனை, இதை நான் விட மாட்டேன், இதை நான் இந்த சம்பவத்தை நான் ஒரு பெரிய திருவிழாவாவே எடுப்பேன், நான் பகைக்கு பகை கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுத்திட்டு அதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நான் காவல்துறை தயவு செஞ்சு இதை உடனடியா கொஞ்சம் இது நிச்சயமா நீங்க இதை தடுத்து நிறுத்தி ஆகணும். மச்சானை கொன்ற ஆத்திரத்தில் தீபக் ராஜாவை ஜேக்கப் ராஜா கொலை செய்ய இருப்பதை முன்கூட்டியே தெரிவித்து ஜேக்கப்பின் காதலை வெளியிட்ட இந்த ஆடியோ தற்போது வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விடாது துரத்தும் பகை, தொடர் வன்மம், அடுத்தடுத்த கொலைகள் என நெல்லை மண் இப்போது பரபரப்பின் உச்சத்தில் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.